श्रीशैलाद्रिवरात्समेत्य मुनिना कण्वेन सम्प्रार्थितः यद्वादात् परिपत्तिनं मुनिकृतं निर्वर्तनं संयमम् आस्ते डेङ्कणि नामके पुरवरे पश्चाद्धनुर्भूकृतः देवो नः शुभमातनोतुनुतराहम् आकेटनाथो हरिः. डेङ्कणि पुरवात्मयத்தினுடைய மங்கள ஸ்லோகம், தியான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலேயே ஒரு மங்கள ஸ்லோகம் எழுதணுன்னா அதுக்கு 3 லட்சணம் உண்டுன்னு சொல்லுவார் சமஸ்கிருதத்தில். அந்த லட்சணங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று பகவானை ஸ்துதிக்கணும், முதல் லட்சணம். ரெண்டாவது, நாம் என்ன கருத்தை சொல்ல வருமோ அந்த கருத்தை சங்கிரகமாக அந்த ஒரே ஸ்லோகத்தில் சொல்லிடணும். அது மட்டும் இல்லாமல் இதை நமக்கு அனுகிரகிக்க காரணமாக இருந்த ரிஷிகளையோ ஆச்சாரியரையோ சேவிக்கணும். ஆக இதை 3ஐயும் சேர்த்து சொன்னால் தான் மங்கள ஸ்லோகம் முழுமையானது. அப்படி இல்லைன்னா ஒப்புக்கு சொன்ன மங்களாசாசனம் அப்படின்னு ஒரு ஸ்தாத்திர பரம்பரை உண்டு. அந்த வகையில் இந்த ஸ்லோகத்தில் 3 எல்லாமே லட்சணமாக அமைஞ்சிருக்கு. அதாவது வேட்டையாடி வந்திருக்கிற திருவேங்கடத்திலிருந்து வேட்டையாடின்னு வந்து இங்கே நிலைச்சிருக்கிற ஆகேட்டநாதன், வேட்டையாடி ஒருவன் அப்படின்ற வேட்டநாத சுவாமியை வணங்குகிறேன் அப்படின்னு பகவானுடைய ஸ்மிருதி இருக்கு. ரெண்டாவது, கண்வஸ்துதி பிரசன்னாய, கண்ணனுக்காக வந்தார், கண்வருக்காக வந்து அந்த யக்கனை அழித்து இங்கேயே எல்லாருக்கும் சர்வ சௌக்கியத்தை கொடுக்கும்போது நிலைத்திருக்கிறார்னு புராணத்தை சங்கிரகமாக சொல்லிடுது. புராணத்தையும் சங்கிரகமாக சொல்லிடுது. மூணாவது, இதுக்கெல்லாம் நமக்கு காரணமாக இருந்த அத்த ரிஷியும் கண்வ ரிஷியும் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆக இப்படிப்பட்ட மங்கள ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இடத்துக்கு ஒரு இடத்தை பற்றி சொல்லணும், ஒரு க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த க்ஷேத்திரத்துக்கு சாமான்யமாக 3 விதமான பெருமைகள் உண்டு. சில இடத்துக்கு ஒரே பெருமை இருக்கலாம், 2 பெருமை இருக்கலாம், இல்லை. ஆனால் 3 பெருமை இருந்தால் பூர்ணமான க்ஷேத்திரம்னு சொல்கிறோம். 3 என்னென்ன அப்படின்னா, ஸ்தல புராணம், அங்கே எப்படி பகவான் அங்கே வந்தார், எப்படி நிலை கொண்டார், என்ன நடந்ததுன்றது ஸ்தல புராணம். ரெண்டாவதாக அப்படின்னு சொன்னால் விசேஷம் சொல்லணும்னா, அந்த இடத்துல ஏதாவது ஆழ்வாராச்சாரியாக்கள் வந்தாளா, கலந்து கொண்டார்களா, மங்களாசாசனம் ஆயிருக்குதா அப்படின்றது ரெண்டாவது முக்கியமானது. மூன்றாவதாக, அந்த இடத்துல தற்காலத்தில் சாமானிய கைகோப்பினாலும் ஆராதனை தான், ஒரு பூவை திருவடியில் போட்டாலும் ஆராதனை தான். அப்படி இல்லாமல் எந்த வகையில் ஆராதனை நடந்துட்டுருக்க, நம்ம முன்னோர்கள் வகுத்த முறையில் சம்பிரதாயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதா, அப்படி நடந்துட்டு அந்த இடத்த இப்போ நம்ம 108 திவ்யதேசம்ன்றோம், மற்ற திவசத்துக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஆழ்வார்கள் பாச வீரச்சொல்லில் நினைந்திருக்கிறது அப்படின்றோம். அதே மாதிரி ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரம்ன்றோம், பகவான் தானே விருப்பப்பட்டு வந்து சேர்ந்திருக்கிற இடங்கள் அப்படின்றதுனால அதுக்கு அப்படி இது 3 காரணங்கள் இருக்கும். இந்த 3 காரணமும் ஒருங்கே அமைந்திருக்கிறது இந்த டேங்கணிபுரம் அப்படின்றது. அதாவது டேங்கணி அப்படின்னு சொல்கிறது எம்பெருமானுடைய கதையினுடைய பரியாய பதம், இன்னொரு வார்த்தை. பகவானுக்கு ஷோடச ஆயுதம் அப்படின்னு சொல்கிறது. இதுவே பகவான் தொட்டதே ஆயுதம் ஆகுதுன்றது வேறு, இருந்தாலும் குறிப்பாக 16 ஆயுதங்கள் உண்டுன்னு சொல்கிறது உண்டு. அந்த 16ஐயும் சுதர்சனர் கையில் கொடுத்துட்டு சுதர்சனர் உத்தர பிடிச்சாலே அதுக்கு எல்லா ஆயுதமும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் விசேஷமாக பெருமாள் நம்மளை காட்சி அளிக்கும் போது 5 ஆயுதங்களோடு காட்சி அளிக்கிறோம். சங்கு, சக்கரம், கதை, வாழ், வில், இந்த 5. ஆக இந்த 5 ஸ்லோகத்தை தான் 5 விதமான ஆயுதங்களுக்காக துதிக்கிற ஸ்தோத்திர பஞ்சாயுத ஸ்தோத்திரம் அப்படின்னு சாசனாவானவன்னு தினம் சொல்கிறோம். அப்படிப்பட்ட பஞ்சாயுத ஸ்தோத்திரத்தை தினம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த 5 ஆயுதங்களை பிரதானமாக வச்சுருக்கான். அதில் சுதர்சனமே பிரதானமாக இருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமான் ஒரு அடிக்கடி லீலையாக மக்களை திருத்த வேண்டாம் அப்படின்றதுக்காக அனாதி காலமாக நம்ம எத்தனை ஜன்மம் எடுத்தோம்னு நமக்கே தெரியாது. 1000 இல்லை ஜாஸ்தி, 5000 இல்லை ஜாஸ்தி, 1,00,000 ஜென்மம் எடுத்துட்டோமா இல்லை அதை விட ஜாஸ்தி, இப்படி நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தோம்னு நமக்கே தெரியாது. சரி, எல்லா மனுஷ ஜென்மமாக தெரியாது, பலவிதமான கிருமி கீட்டங்கள்லேருந்து இப்போ மனிதனாயிருக்கலாம், மனிதனாயிட்டு திருப்பியும் பழைய மிருகங்களாக மாறி மீண்டும் மறுபடியும் மனிதனாக வந்திருக்கலாம். ஆக நாம் செய்கிற கர்ம வினைகள் தான் அடுத்தடுத்த வினைக்கு காரணமாக இருக்குது. அப்பேற்பட்ட கர்ம வினைகளின் மூலமாக எத்தனையோ ஜென்மங்களில் நாம் சேர்த்திருக்கிற புண்ணியம் பாவங்கள் இருக்குது. அதனுடைய புண்ணியம் சுகரூபமான நன்மைகளை தரும். நாம் செய்த தீவினைகள்
கஷ்டமாகக்கூடிய சில காரியங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு தான் ஜென்மத்தை கொடுக்குறான் பகவான். தான் வேணும்னே இவனை நன்ன வைக்கணும், இவனை கஷ்டப்படுத்தணும்னு பகவான் நினைக்கல. நம்ம கர்ம வினையை தான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்பேற்பட்ட ஜென்மங்களை எம்பெருமான் ஜென்ம பரம்பரைகளை திருத்துறது. இவர்களையும் நித்திய ஆனந்தத்துக்கு கொண்டு வரணும், நித்திய சூரியர்களைப் போல வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு வரணும்னு அவன் ஆசைப்படுறான். எப்படி அப்படின்னு அதுக்காக ஒரு காரியம் பண்ணணும். எதையாவது நம்ம விளையணும்னு நினச்சா உழவு செய்யணும் இல்லையா? அதனால தான் பக்தன் ஆழ்வார் அருமையான பேர் கொடுக்குறார், பக்தி உழவன் அப்படின்னு பேர் பகவானுக்கு. அதை விதைச்சி அறுக்கிறான். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு சாஸ்திரத்தை கொடுக்குறான், வேதத்தை அருளுகிறான். எல்லாருக்கும் புரியறதில்லை, எல்லாருக்கும் அதிகாரம் இல்லை, அதிகாரம் உள்ளவருக்கும் புரியறதில்லை. அதனால் சொல்கிறத விட செஞ்சு காட்டினா நல்லது, தானே அனுஷ்டித்து காட்டணும் அப்படின்னு பகவான் தானே ராமகிருஷ்ணா அவதாரங்களை எடுக்கிறான். வத்சாதி எத்தனையோ அநேக அவதாரங்கள் உண்டு. அதில் பலவிதமான அவதாரங்கள் உண்டு. அம்சாவதாரம் உண்டு, ஆவேச அவதாரம் உண்டு, பூர்ணாவதாரம் உண்டு. அதில் நம்ம பூர்ணாவதாரங்களை மட்டும் 10 தசாவதாரம்னு சொல்கிறோம். அதுலேயும் ராமகிருஷ்ணா அவதாரங்கள் பரிபூர்ணமாக வேதத்தை அப்படியே நடத்தி காட்டினான். சர்மஸ்லோகம் அதுலேயே மோட்சம் கேரண்டி கொடுக்குறேன்னு உறுதியும் கொடுத்தான். அப்படி இருந்தோம் எத்தனையோ பேர் எல்லாரும் புரிஞ்சிருந்தாளா அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி பேர் புரிஞ்சிருந்தா, அவ்வளோதான். அப்பவும் சம்சாரிகள் திறந்தவில்லை. அப்பவும் கண்ணனையும் ராமனையும் கூட தன்னை போன்ற மனிதனே நினைச்சு அவன் கூடவே சண்டை பிடிச்சாலும் உண்டு, திட்டினாலும் உண்டு. ஸோ அப்படியும் அபச்சாரப்பட்டிருக்கா. அதனால் எப்படி செய்ய முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். சாஸ்திரத்தையும் கொடுத்தாச்சு, சாஸ்திரத்தை அனுஷ்டித்தம் காட்டியாச்சு. இதுக்கு மேலே எப்படின்னா அதை மனசில் புதிய வைக்கணும். வெறும் சொல்லி காதில் சொல்லியோ நடத்தி காட்டியோ மட்டும் போகாது, காதுக்கு கண்ணுக்கில் மனசுலேயே பதியணும். அதுக்கு சஜாத்தியரை கொண்டே திருத்த வேண்டும்னு முடிவு பண்ணோம். சஜாத்தியரை கொண்டே திருத்த வேண்டும்னா இப்போ ஒரு யானையை பிடிக்கணும்னா பழகி இருக்கிற யானை வச்சு யானையை பிடிச்சிட்டு வரும், காட்டில் இருந்த யானையை. அது மாதிரி மனிதர்களுக்குள்ளேயே சில ஜீவாத்மாக்களை தேர்ந்தெடுத்தான். மயர்வர மதிநலம் அப்படின்னு சொல்லக்கூட மதிநலம் கொடுத்தான். மயர்வர மதிநலம் உண்டானால் அதுக்கு முன்னே நம்ம மாதிரி தான் இருந்த அவாலம். மயர்வ மதிநலம் அருளப்பெற்ற பின் ஆழ்வார்களான. அப்படி மயர்வர மதிநலம்னா என்ன அப்படின்னா, மதினா ஞானம், அறிவு. மதிநலம் அப்படின்னா நல்ல பூர்ண ஞானம் உண்டாகணும். அந்த பூர்ணத்தை மயர்வர அப்படின்னு ஒரு அடைமொழியை சேர்த்தினார் ஆழ்வார். மயர்வுன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் மயர்வற்ற ஞானம் இதுன்னு தெரியும் நமக்கு. மயர்வுன்றது ஞானத்துக்கு உண்டான தோஷங்கள். ஞானத்துக்கு உண்டான தோஷங்கள் 4 இருக்குது. என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒரு தோஷம் இருக்குது இல்லையா? கையில் என்ன தோஷம்னா ஏதோ அழுக்கு படிச்சுட்டு அலம்பணும், அப்படி துணியில் இன்னும் கரம்பு துவைக்கணும். ஸோ ஆக பிரகிருதி சம்பந்தத்தினால் உண்டு. அதுக்கு அறிவுக்கே 4 தோஷம் உண்டு. என்னென்னா இருள், துயக்கு, மயக்கு, மறப்பு அப்படின்றது. இருள்ன்றது அஜ்ஞானம். ஒரு பக்கம் ஞானம் இருந்தால் இன்னொரு பக்கம் அஜ்ஞானம் இருக்குது. விளக்குக்கு ஒரு பக்கம் வெளிச்சமும் இன்னொரு பக்கம் இருட்டாக இருக்கிற மாதிரி. சயின்ஸ் நல்லா தெரியும், ஆனால் ஹிஸ்ட்ரி ஜாயின் பண்ண கேட்காதன்னு சொல்கிறா எத்தனை பேர் உண்டு. ஹிஸ்ட்ரி ஜாயின் பண்ண என்ன மார்க் எடுக்கிறான், சயின்ஸ்னால் எனக்கு கொஞ்சம் உதைக்கிறதுன்னு சொல்கிறவங்க. ஒரு இதில் ஞானம் இருந்தாலும் இன்னொன்றில் ஞானம் இருக்காது. ஸோ ஞானம் இருக்கிற இடத்துலையே அஜ்ஞானமும் கலந்துருக்கும். எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க இல்லைன்றது அது அஜ்ஞானம். இருள், ஒளியும் இருக்குது, அது ஞானம்ன்றது இருளும் இருக்குது. அப்பேற்பட்ட இருள் மட்டும் இல்லை, துயக்கு. நமக்கு அனுகூலமாக சந்தர்ப்பங்கள் இருக்கும் வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கிறவன் நமக்கு பிரதிகூலமான இது நடந்துடுதுன்னா உடனே துக்கப்பட்டுறான், கலங்கிடுறான், தன் சக்தியெல்லாம் ஒடுங்கின மாதிரி துன்பப்படுறான். அந்த துன்பப்படுறது ஒன்று இருக்குது. எதுக்கும் கலங்காமல் இருக்கிற தைரியமோ இதோ இதையும் மீறி நாம் நல்லது செய்ய முடியும் அல்லது மாற்றிக்கொள்ள இந்த சந்தர்ப்பத்தையே மாற்றிக்கொள்ள முடியும்ன்ற தைரியம்லாம் இல்லை, கலங்கிடுறான். ஏதாவது வீட்டில் ஒரு பெரியவாக பரவாயில்ல ஆகிட்டான்னா பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டுக்கெல்லாம் இதெல்லாம் சகஜம்பா, வயசானவர்கள் ஒருத்தருக்குலாம் இதாக இருக்கும், மற்றவா தைரியமாக இருக்கணும், அவங்க பசங்களை பாரு, அவளுக்காக இருக்கணும், அதுக்காக அப்படின்னு ஆறுதல் சொல்கிறவன் தன் வீட்டிலே நடந்துட்டா ஏதோ இந்த உலகமே இருந்து போன மாதிரி அவங்க உட்காந்துருவான். ஆக அந்த துயரப்படுகிறது இருள், துயக்குன்றது ஒன்று இருக்குது. எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி ஆனந்தமாக இருக்கிறது இல்லை. மயக்கு இப்படியெல்லாம் இருந்தாலும் அச்சித் வஸ்துக்கள் இப்படி தான். சித்வஸ்து நம்மளாம் ஞானம் உள்ளவர்கள் அச்சத்தை பார்த்து பயன்படுத்தி கொள்ளணுமே தவிர அழிக்கக்கூடாது, துன்புறுத்த வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். சமயத்தில் நமக்கு எல்லாமே இருந்தாலும் நமக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது வரும்போது ஒன்றும் கொண்டு வரல.
போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அப்படி இருந்தால் இதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போக வேண்டியதுன்னு கண்ணன் கீதையில் சொல்லியிருந்தாலும், அதெல்லாம் கேட்டிருந்தாலும், ஆமான்னு தெரிஞ்சிருந்தாலும், புதுசாக ஒரு பொருள் பார்த்தா எனக்கும் அது வேணுன்ற இந்த அச்சத்துக்கிட்ட பயங்கரம். ஏற்கனவே கார் வச்சிருக்கிற, புதுசாக ஒரு கார் விட்டான் டாட்டா, அதை வாங்கணுன்ற ஆசை வருதே தவிர என்கிட்ட இருக்கிற கார் போகிறோன்னு நினைக்கிறது இல்லை. வீட்டில் வீரும் நிறைய 10 வேஷ்டி இருக்குது. ஒரு புது போர்டரில் ஒரு வேஷ்டி வந்துட்டு அந்த வேஷ்டி ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆக அச்சத் வஸ்துக்கு மயக்குன்னு ஒன்று இருக்குது. எதுக்கும் கலங்க மாட்டேன் மயங்க மாட்டேன்றது இல்லை. மறப்பு அது மட்டும் இல்லை. அன்னைக்கு நடந்தது என்ன, இன்னைக்கு தேவைப்பட்டால் ஞாபகப்படுத்திக்கலாமே தவிர பழசெல்லாம் அப்படியே மறந்துட்டு வருது. நீர் 5ஆம் கிளாஸ் படிச்சிடா? படித்தேன். ஆமாம். 5ஆம் கிளாஸில் ஜூனில் ஆரம்பிச்சது. ஆமாம், ஸ்கூல் ஜூனில் ஆரம்பிச்சது. சரி, இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீரு. 5ஆம் கிளாஸில் ஜூலை 5ஆம் தேதி வாத்தியார் என்ன பாடம் நடத்துகிறேன்னா, ஐயோ அதெல்லாம் தெரியாது, அப்படி ஞாபகம் இருக்கு வாங்குறோம். ஸோ நடந்தது மறந்து இருக்குது. மறப்புன்னு ஒன்று இல்லாமல் இருந்தால் துக்கம் எல்லாம் வரும்போது எப்படி அந்த துக்க காலத்தில் மறக்க மாட்டோம். நம்ம அளவுக்கு அதிகமான இன்பம் ஒரு கர்வம் வந்திருந்தாலும் அதை மறக்க மாட்டோம். மறப்புன்றது ஒரு வரப்பிரசாதம் இந்த பூமிக்கு தேவை. அச்சித் மயக்கம் இருக்கிறது அப்படின்னு தான் தேவைன்னு இது 4 வச்சுருக்கான் லீலாவிபத்தில். இருள், துயக்கு, மயக்கு, மறப்பு. இந்த 4க்கும் கலந்த ஒரே வார்த்தை மயர்வு. இந்த மயர்வற்ற ஞானம், இருள், துயக்கு, எல்லா பொருளை பற்றியும் தெரியும். அஜ்ஞானம் கிடையாது. எந்த நேரத்திலையும் கலங்கிறது கிடையாது. எதையும் மறக்கிறது கிடையாது. அப்பேற்பட்ட பூர்ண ஞானத்தை அருளினான் தான் மயர்வர மதுநலம் அருளினான். அப்படிப்பட்ட அருளிய ஆழ்வார்களை அனுப்பிச்சான். அவர்கள் பெரும்பாலும் பகவானை 5 நிலைமை சொல்கிறோம். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம். அர்ச்சாவதாரம்ன்றது கோவிலில் இருக்குது. பெரும்பாலும் ஆழ்வார்கள் அர்ச்சாவதாரத்தை தான் அதிகமாக விரும்பின. பல ஊரில் பெருமான கைங்கரியம் பண்ண. இது பிறகு இதனால் நிறைய பேர் திருந்தக்கூடிய வாய்ப்பு வந்தது. அப்படி நிறைய பேர் இந்த இதுக்கு பண்ண ஆச்சாரியாக்கள் இதை வழி நடத்தி எல்லா சன்னதிகளும் எங்கெங்கெல்லாம் ஸ்தல புராணம் இருக்கோ அங்கெல்லாம் புராணோக்தமானது. திவ்ய தேசத்துக்கு மட்டுமே இல்லை, திவ்ய தேசத்துக்கு போய் சேவிச்சுன்னு வந்தால் அப்புறம் எல்லாரும் திவ்ய தேசத்துக்கு தான், மற்ற தேசத்தில் யார் பார்க்கறது அப்படின்றதுக்காக க்ஷேத்திரங்களை புராண க்ஷேத்திரம், ஸ்வயம்வக்த க்ஷேத்திரம், ஆருஷயம் ரிஷியால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதும், திவ்ய தேசம், 5வது மானுஷம். மனிதர்கள் புது குடியிருப்பு உண்டாடுற அங்கே கோயில் இல்லாத இருக்கக்கூடாதுன்னு கட்டுறால அது மானுஷம் ஒன்று. மானுஷம் தவிர மற்ற 4 கோயிலும் சமமாதான் மதிக்கணும் எல்லா கோயில். அதனால் திவ்ய தேசம் அப்படின்னும் மற்ற கோயில்களெல்லாம் அபிமான க்ஷேத்திரம் அப்படின்னும் வச்சாங்க. அந்த இடங்களுக்கெல்லாம் போகும். ஸ்தல புராணம் உண்டு. இந்த ஊரில் ஸ்தல புராணம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் இந்த இடத்துல ரிஷிகளை அனுப்பித்தான், ஆழ்வார்களை அனுப்பித்தான். அங்கங்கே மக்களை ஆட்கொள்றதுக்காக சில புது புது யுக்திகளை பண்ணுறான்னு சொன்னோம் இல்லையா? அப்படி பண்ணுறவன் முதல்ல ரிஷிகளை அனுப்பிச்சு அங்கங்கே லோகக்ஷேமத்துக்காக யாகங்களை நடத்துவான். அதன் மூலமாக யோக சித்தி கிடைக்கும். அந்த சித்தியின் மூலமாக பல சிஷ்யர்கள் சொல்லி அவளெல்லாம் அங்கே நிலைநாட்டுவார் அக்ராரங்களாக. இப்படி நிலைநாட்டும் தன்மை அவன் பண்ணும்போது இதுக்கு இமயமலை கிட்ட இருக்கிற நைமிசாரண்யம்னு ஒரு க்ஷேத்திரம், 108 திவ்ய தேசம் போயிருந்தால் எல்லாமே சேவிச்சிருக்கீங்களா? சேவிச்சிருக்கலாம். நைமிசாரண்யத்தில் பெருமாள் எந்த ரூபத்தில் இருக்கார்? வனரூபத்தில் தான் இருக்கார் பெருமாள். இது மாதிரி அர்ச்சாவதாரம் இல்லை. இன்னும் சமயம் எல்லா திவ்ய தேசமும் அர்ச்சாவதாரத்தில் இப்போ கடைசியில் அர்ச்சாவதாரம் இல்லைன்னு சொல்லிட்டேரா அப்படின்னு என்னையே கூட மடக்கலாம். ஆனால் அந்தர்யாமியாக இருக்கா. அர்ச்சாவதாரத்திலேயும் அந்தர்யாமி முக்கியம். இங்கே அந்தர்யாமியாக இருக்கா. வனரூபத்தில் எம்பெருமான் இருக்கான். அந்த எம்பெருமான் அங்கே ரிஷிகளுக்கு புதிய புதிய இடங்களை தேர்ந்தெடுத்து இங்கே போய் யோகம் பண்ணுங்க, அங்கே போய். அதனால் ரிஷிகளெல்லாம் தட்சிணாயனத்தை உபாகர்மான உடனே அங்கே சேருவார். சேர்ந்த உடனே யார் எங்கே கிழக்கில் யார் போகிறோங்களோ தெற்கில் யார் போகிறோங்களோ ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து இந்த தடவை அங்கே போய் சமஷ்டி யாகம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுது. அப்படி செய்யும்போது காவேரியிலிருந்து 7 யோஜனை தூரத்தில் இருக்க இந்த இடம். காவேரி உத்தரத்தில், காவேரிக்கு வடக்கில் 7 யோஜனை தூரத்தில் இருக்க இந்த ஒரு அரண்யம் இருக்குது, பிரசாந்தமான அரண்யம். இந்த இடத்துல போய் ஒருத்தர் யோக சித்தியை பண்ணிட்டு யஜ்யத்தை நடத்திட்டு வாங்க, யார் போகிறோன்னு நடக்கிற சூத்தக புராணம் கேட்குறாரு. அத்திரி மகர்ஷி நான் போகிறேன்றாரு. அப்போ அத்திரி மகர்ஷி நடந்துருக்கு. ஸோ அத்திரி மகர்ஷி வராரு. இங்கே யாகம் நடந்துருக்கு. சாமானியமாக ரிஷிகள் தபோ வலிமையினால் ஒரு காப்பு கட்டிடுவார். அந்த எல்லைக்குள்ளே மிருகங்கள் வராது, புலி சிங்கம்லாம் வராது. இப்படி வந்துட்டு அங்கே இருந்துட்டு யாக ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கு.
அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தேவதைகள் சில நேரத்தில் அனாவசியமான விளையாட்டு பண்ணி சாபங்கள் வாங்கியிருக்கணும். அங்கே மகார்ணவன் அப்படின்ற இந்திரனுடைய மாமன், தாய் வழி உறவு. மகார்ணவனுடைய பேரன் வந்து இங்கே யக்ஷன் இங்கே வந்து விளையாடு சும்மானாச்சும் இங்கே அந்த ரிஷிக்கிட்ட கைங்கறி பண்ணிட்டு இருக்காள, தீர்த்த கொண்டு வரா, பழங்கள் சேகரிக்கிறா, விறகு சேகரிக்கிறா, அவளெல்லாம் மிரட்டுற மாதிரி புலி மாதிரி கத்துறது ஒழிஞ்சு. ஐயோ புலி வந்துடுத்துன்னு ஓடி வந்து சுவாமி கிட்ட சொல்கிறது. இப்படி சொல்லிட்டு இருந்தேன். புலி எல்லாம் வராது, காப்பு கட்டியிருக்கோம், அப்படி வந்தாலும் சத்தம் போட்டு அப்படி போயிடும், நீங்கள் கவலை இல்லாமல் இருந்தோன்றாரு. ஆனாலும் எல்லாருக்கும் அந்த தைரியம் வருமா? ரிஷிக்கே தைரியம் இருக்கு, நம்ம மாதிரி வளர்க்கலாம், அந்த தைரியம் வருமா? சரி சுவாமி மறுபடியும் வேலையில் இறங்குறான். ஆனால் கிட்ட வந்து புலி பக்கத்தில் வந்து கத்துற மாதிரி இருக்க, ஐயோ அப்படின்ல. அப்போ ஞான திருஷ்டியில் பார்க்குறாரு, என்ன புலி வராதே, யார் வருதுன்னு. ஓஹோ அந்த யக்ஷன் தான். அப்படி புலி வடிவத்தில் இருந்து நீ இப்படி புலி மாதிரி சத்தம் பண்ணி உன் தலை புலி வடிவத்திலே ஆகணும்னு சாப்பிடணும். அப்படி சாப்பிட விட்டோன்னே அவன் தலை புலி மாதிரி ஆகிடுது. உடம்பு இப்படி இருக்குது. ஓடி வந்து காலில் விடுறான். நான் விளையாட்டாக பண்ணிட்டேன், இது இவ்வளோ தூரம் ஆகிடும்னு தெரியல, என்னை மன்னிச்சு எனக்கு பழைய ரூபம் கொடுக்கணும்னு கேட்குறான். சாபத்தை வாபஸ் வாங்க முடியாது. ஒரு ஜபம் பண்ணால் தான் அந்த சக்தி வருது. கொடுத்தா சக்தி குறைஞ்சிடும். மீண்டும் ஜபம் பண்ணி தான் சக்தியை வர வைக்கணும். கொடுத்ததை வாபஸ் வாங்க முடியாது. சரி நீ ஏதோ திருந்தி வரேன்றதுனால உனக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். சாபத்தை நீக்கிக் கொள்ள முடியாது, பரிகாரம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னைக்கு பகவானுடைய கதை தலையில் ஸ்பர்சமாக இருக்கோ அன்னைக்கு உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்படி நடந்துட்டு வேறு இடத்துக்கு போகலான்னு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. யாகம் நடக்கிறது வேறு இடத்துல நடத்துகிறாரு. அது அப்படியே அப்படியே யாத்திரைகள் போயிட்டே இருப்பார். அப்படின்னு காலாந்திர ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை நைமிசாரண்யத்தில் மீண்டும் இது பேசப்படுகிறது. இந்த மாதிரி போனார் அத்திரி மகரிஷி, ஆனால் யாகம் பூர்த்தி ஆகாமல் வந்துட்டார். வேறு யாராவது ஒருத்தர் அங்கே போய் இப்போ யாகத்தை பூர்த்தி பண்ணுவீங்களான்னு. தென்னிந்தியாவில் நிறைய நடமாடிட்டு இருக்கார் கண்வர் மகரிஷி. கண்வரை நான் போய் அங்கே யஜ்யத்தை அனுமதி கொடுத்தா நான் நடத்துகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி எல்லாரும் கண்வர் வராரு. ஸோ அத்திரி மகரிஷி 2 பேரும் இருப்பாங்க. கோயில் பிரதட்சணம் வந்து என்னென்னா ஒரு இளந்த மரம் இருக்குது, பத்ரி மரம், அது கீழே அத்திரி மகரிஷி கண்ணு மகரிஷி 2 பேரும். அத்திரி ஆசிரமம் வந்து கண்ணு ஆசிரமமாக மாறுறது. கண்வர் வர கண்வருக்கு எல்லாமே தெரியும், இங்கே நடந்திருக்கிறதெல்லாம். இவன் இங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறதும் தெரியும். இவனை முடிக்காமல் யஜ்யத்தை நடத்த முடியாது. இவன் கிட்டத்தட்ட ராட்சச மாதிரி ஆகிட்டு இருக்கான். உயிர்களை கொள்வது இதிலெல்லாம் ஹோமத்தில் கொண்டு வந்து போடுறது எல்லாம். அதனால் இவனை தடுக்காம உடனே திருவேங்கடமுடியான பிரார்த்திக்கிறார். நீ இந்த கஷ்டத்திலிருந்து நீக்கி எனக்கு யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். உடனே அசரீரில் பகவான் சொல்கிறான், அவன் மிருகரூபமாக இருக்கிறதுனால நான் ஒரு வேட்டைக்காரன் மாதிரி வந்து அவனை வேட்டையாடி உனக்கு பிரசாந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அயம் ஆகேட்டா மிருகயானாத்தா தம் சத்தம் பதாமியம் அப்படின்னு வார்த்தை வரும். மிருகயான வேட்டை, வேட்டையை விளையாட்டாக வேஜமாக கொண்டு வந்து மிருகரூபம், அவன் அனிமல் மாதிரி இருக்கான், பிராணி மாதிரி, அவனை வதம் பண்ணி உனக்கு யஜ்யத்துக்கு வழிவகுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பகவான் பஞ்சாயுதத்தோடு வர்றார். பஞ்சாயுதத்தோடு வராரு. பஞ்சாயுதத்தோடு வந்த உடனே இங்கே வந்து நீங்கள் எதிரில் ஒரு 5-6 கிலோமீட்டர் அங்கே தான் பெருமாள் வந்து இங்கே நிற்கிறார். ஃபஸ்ட்டு அங்கே ஒரு கோயில் தாரி வெங்கட்ரம சுவாமின்றது தான் தெலுங்கில், கன்னடாவில் வழி வேங்கடான் அந்த இடத்துல கோயில் இருக்குது. அங்கே ஒரு மலை இருக்குது, அதுக்கு பேர் தனுர்கிரின்னு. வர வழியில் வில்லில் அப்படியே விளையாடின்னு வந்த பெருமாள் வில்லைக்கு வேலை ஆகிடுது. இவன் கூட என்ன சமாரம் பண்ணணும்னு வில்லு அப்படி வைக்கிறாரு. வில்லு அங்கே வச்ச உடனே பகவானோட வில் தரையில் படக்கூடாதுன்றதுக்காக சிவன் வந்து தலையில் தாங்குறான், சிவன் முடி மேலே தாங்குறான். அப்படி தாங்குறது அந்த மலை மேலே வில் வடிவத்திலேயே அந்த மலை இருக்குது, வில்லை வச்ச மாதிரியே இப்படி இருக்குது. அந்த கரெக்டாக அந்த சென்டரில் சிவன் கோயில் இருக்குது. தனுர்கிரின்னு வில் இருக்கார். பஷாத் தனுர்பூத்தா மங்களஸ்லோகத்தில் சொன்னோம். தனுர்கிரியுடைய மேற்கில் அப்படின்னு அமைஞ்சிருக்கு இந்த ஆசிரமம், கண்வாசிரமம். அங்கே வந்து தான் அந்த தேவகண்டகனுக்கும் இவருக்கும் ஒரு மாய யுத்தம் பண்ணுறான். பெருமாள் கிட்ட அதெல்லாம் நடக்கிறதா கொஞ்ச நேரம் விளையாடுற, அப்புறம் காலம் வந்தது இவனை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதையினால் அவன் தலைமையில் இருக்குது.
கதைக்கு இப்போ 5000 வில் அங்கே வச்சாச்சு, கதையை இங்கே பிரயோகம் பண்ணியாச்சு இல்லையா. கதைக்கு விஷ்ணு சுதர்சனத்துக்கு சாசனாமம், அஷ்டோத்திரம் சாசனாமம் உண்டு, பாஞ்சஜன்யத்துக்கு அஷ்டோத்திரம் சாசனாமம், அதே மாதிரி கதைக்கு உண்டு, அதே மாதிரி வில்லுக்கு உண்டு, அதே மாதிரி சாரங்கத்துக்கு உண்டு, வாளுக்கும் உண்டு. அந்த கதையினுடைய 108 நாமங்களை நம்ம பார்த்தா தேங்கிணின்றது பேர். தேங்கிணின்ற கதையை ஒவ்வொரு கதைக்கும் யூஸ் பண்ணுற கதைக்கு பேர். இப்போ சங்கு எடுத்துட்டா தேவதத்தம்னாலும் சங்கு தான், பஞ்சஜன்யம்னாலும் சங்கு தான். பகவான் யூஸ் பண்ணும்போது பாஞ்சஜன்யம் இல்லையா. ஆக தேங்கிணின்ற கதையினால் அவனை சம்மானம் அவனுக்கு பழைய இது வருது. அதை வந்த உடனே அம்மா பழைய ரூபம் வருது. அப்புறம் மண்ணுக்கு கேட்டுட்டு இது பண்ணிட்டு நம்ம வரம் கொடுத்து இங்கே வந்தவாளுக்கெல்லாம் என் மாதிரி புத்தியே வராமல் நல்ல புத்தியே இருக்கிற மாதிரி அப்புறம் வரம் கொடுக்கணும்னு கேட்டோன்னு பெருமாள் சொல்கிறார், அந்த டேங்கடியை பிரயோகிச்சுட்டேன், அந்த கதையே இங்கே க்ஷேத்திரமாக இருக்கும், கதையை தொட்டவனுக்கு நல்ல புத்தி தான் வரும். அதனால் டேங்கிணி புராணம் அப்படின்னு தான் சாஸ்திரம் புராணம் சொல்கிறது. ஸ்காந்த புராணத்தில் 8வது அத்தியாயத்தில் 14வது சர்க்கமாக இருக்குது டேங்கிட பிரமாத்து. அந்த டேங்கிணி பிரமாத்து டேங்கிணி என்ற புறம் பிற்காலத்தில் யாரோ கோட்டை கட்டு டேங்கனி கோட்டை ஆகிடுச்சு. அந்த டேங்கனி கோட்டையும் இந்த தமிழ் இந்த 50 வருஷம் தேன்கனி கோட்டைன்னு மாற்றிட்டாங்க. தப்பு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கலாம். டேங்கனின்றது புராண பேர், தேன்கனினாலும் தப்பு சொல்ல முடியாது. தேனாகவும் கனியாகவும் அந்த பெருமாள் இருக்கான், அதனால் தப்புன்னு சொல்ல முடியாது. எம்பெருமான் வந்து இங்கே அப்போ கன்வர் பிரார்த்திக்கிறாரு, இங்கேயே இருந்து தாயாரோடு இருந்து யஜ்யத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். அப்படி யஜ்யத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணுன்றாரு. பகவானை கட்ட மார்பிளை தான் வச்சுட்டு தனியாக தான் நிற்கிறான் திருவேங்கலத்தில். இங்கே ஸ்ரீபூ சமேதனாக நிற்கிறான். ஸ்ரீதேவி உதவியோடு நீங்கள் சேவிச்சுட்டு வந்துருக்கும்போது பகவான் ஸ்ரீபூ சமேதனான்னு யஜ்யத்தை பூர்த்தி பண்ணுறாரு. அப்படி பண்ண உடனே கன்வருக்கு ஒரு வளர்ப்பு மகள் உண்டு, சகுந்தலை இல்லையா. இவனுடைய விஸ்வாமத்தினுடைய பொண்ணு. அவர் மேனக்கை வந்து தவம் கட்டுறது, அப்புறம் விட்டுட்டு ஓடி போய்ட்றாரு. இதெல்லாம் மறுபடியும் தவத்துக்கு போயிடுறாரு. அவர் மறுபடியும் ராஜரிஷி. அவர் அந்த குழந்தை யாரும் இல்லை, கன்வர் தான் வளர்க்குறார். கன்வர் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவருக்கு எது பண்ணு இந்த எடுத்து வளர்த்த குழந்தை தான். அப்படி இந்த எடுத்து வளர்த்துருக்கு. அந்த பொண்ணு கன்வர் எங்கே போனால் அங்கெல்லாம் அந்த பொண்ணும் போகும். இதெல்லாம் கன்வர் கஷேத்திரத்தை இங்கேருந்து இங்கே இருக்கும்போது அதுக்கு குறிப்பிட்ட பருவம் வருது. இங்கே ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, இந்த பொண்ணை ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டா நமக்கு நிம்மதின்ட்டு தோப்பனாருக்கு யோசனை வருது. அதுக்கு அவர் ரிஷியாச்சா ஒரு யுக்தம் சொல்கிறார். நீ தினமும் 48 நாள் மணல் எடுத்து மகாலட்சுமியை உருவாக்கி ஒரு எங்கள் தோப்பனாரை சொன்ன மாதிரி கேட்டுருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு வேண்டிக்கோ. வேண்டிட்டு அந்த குளத்திலேயே கரைச்சிட்டு வந்ததுன்றார். தினமும் 48 நாள் பண்ணுறதுக்கு சங்கல்பம் பண்ணிட்டு தினமும் நடக்கிறது. தினமும் அப்படியே 47 நாள் ஆகிடுது. 48வது நாள் போனால் அங்கே தீர்த்தத்தில் தாமரைப்பூட ஆவிர்வம் ஆகிட்டா லக்ஷ்மி தாயார் வந்துட்டா. பண்ண வேண்டிய இதே மணல் எடுத்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓடி வந்த தாயாரே வந்துட்டார். கன்வர் வர எனக்காக வரல, பெருமாள் வந்ததுனால தாயார் வந்திருக்காரு. ராமன் வந்து அசைத்தா வருவார், கிருஷ்ணன் வந்தா ருக்மிணியாக வருவார் தாயார். பெருமாள் வந்ததுனால தாயார் வந்திருக்கா. ஆனால் உனக்கு வரம் கொடுக்கறது ஒரு வியாக்கியம், ஒரு காரணமாக வச்சுருந்தோம், சும்மா வர முடியாது, வச்சுன்னு வந்திருக்கா அப்படின்னு சொன்னாங்க. போன உடனே பிரார்த்திக்கிறார். பிரார்த்திக்க உடனே உனக்கு பராக்கிரமமான புருஷனும் கிடைப்பான், மிகவும் பலசாலியான புத்திரனும் பிறப்பான் அப்படின்னு 1க்கு 2 வரம் கொடுக்குற. வரம் கொடுத்த உடனே அந்த தாயார் ஒளிரூபமாக மாறி ஆவேசத்தா மிருகயாநாதா எம்பெருமானுடைய திருமார்கள் ஐக்கியமானார். அப்போதான் கன்வர் வலதுபுறத்தில் சௌந்தரவள்ளி தாயாரை பிரதிஷ்டை பண்ணி சௌந்தரவள்ளி தாயார்னு இந்த பேர் சௌந்தரவள்ளி தாயாரை சேவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்படின்னு சேவிச்சுட்டு அங்கேருந்து புராணோக்தமான க்ஷேத்திரமாக நடந்துட்டுருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கிற இந்த க்ஷேத்திரத்தில் கன்வர் அப்புறம் கேட்குறாரு, ஆமாம் வேட்டையாடைய வேலை முடிஞ்சு போச்சே, இப்போ என்ன திருநாமத்தில் இருக்கிறேன்னு ரிஷிகள் சல்லாபமாகவும் பேசுவார். ரிஷிகளும் ஆழ்வார்களும் பகவானை நிந்தித்தும் பேசுவார், அன்பாகவும் பேசுவார், நெருங்கியும் பேசுவார், விலகியும் பேசுவார். அவருக்கு கேட்டால் என்ன இருக்கு, அப்போ நான் இப்பவும் வேட்டையாடியாக தான் இருக்கேன், இப்பவும் வேட்டையாடின்னு இருக்கிறா, வேட்டையாடுறது ஆயிடுத்தேன் அப்படின்னு கேட்டால் அப்போ சொல்கிறாரு, யாரெல்லாம் இங்கே வந்து பகவானுக்கு பத்திரம் புஷ்பம் பழம் ஒரு இலையோ ஒரு
பூவு ஒரு காயம் ஒரு உற்சவமோ ஒரு இதோ நடத்தி வைக்கிறாளோ, இல்லை இங்கே இருந்துட்டு தினம் நித்திய கைங்கரம் பண்ணுறாளோ, இல்லை யார் யார் பகவானுக்கு கைங்கரம் பண்ணுறாளோ அவருடைய புண்ணிய பாவத்தை வேட்டையாடி கொண்டு இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. புராணத்தில் படிக்கும்போது அப்படி தான் சொன்னால், புண்ணியம் நமக்கு சுகரூபமான பலன் கொடுக்கறதுக்கு பொன் விலங்கு, பாவம் நமக்கு துக்கமுக்கரமான கொடுக்கறதுக்கு இரும்பு விலங்கு. விலங்கு போடுறது எதில் போட்டால், பொண்ணில் போட்டால் என்ன, இரும்பில் போட்டால் எதுவும் கூடாது. ரெண்டும் இல்லாமல் இருந்தால் தான் மோட்சம். அதனால் புண்ணிய பாவங்களை வேட்டையாடி அனைவருக்கும் மோட்சத்தை கொடுக்குவேன்னு வரம் கொடுக்குறாரு. அதனால் இன்றைக்கும் வேட்டையாடின்னு வந்துட்டுருக்காரு. இப்படிப்பட்ட இந்த க்ஷேத்திரத்தில் அந்த அத்திரிமாருடைய வம்சத்தவர்கள் தான் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பிரமான் அவர்களுடைய சொப்பனத்தில் ஆவேசமாகி வந்து பாஞ்சராத்திர ஆகம ரீதியாக இங்கே இது நடக்கணும், திருவாராதனம் உற்சவங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவள் வந்து 700 ஆண்டுகளுக்கு முன்னே வெங்கடாத்திரி சுவாமின்னு இருந்தார். கோயிலில் பிரதட்சணம் வந்தால் பெருமாள் பின்னாடி அவருடைய உருவம் போட்டிருக்கு. அங்கே யாரா தெரிஞ்சு வரதான் காட்டியிருக்கலாம், உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நேராக பெருமாளுக்கு பின்னாடி அவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் போனார். பாஞ்சராத்திர ஆகமம் வந்திரேஜ அர்ச்சகர் 2 பேர் வரணும்னு பிரார்த்திச்சார். அவள் சொன்னால் இங்கே கைங்கறது சரியாக இருக்கு அங்கல்ல, நாங்களே திருவள்ளூர்லேருந்து வந்தோம். ஸ்ரீரங்கத்துக்கு முன்னே ஆதி திருவள்ளூர் இருக்குது. திருவள்ளூரில் நிறைய பேர் இருக்கா, ஆக்சுவலி போகணும். திருவள்ளூர்லேருந்து 2 பேர் வரா. அவள் வந்து இங்கே நிலச்சி இங்கே ஒரு நாளைக்கு இந்த சைடில் இருக்கிற கொள்ளையாளம் நல்லூர் இந்த இடத்துலலாம் அவள் தான் பண்ணிட்டு இருக்கா. ஆறாவது அவள் குரூப் இங்கே நிலைக்கிறது. இன்றைக்கும் 18வது தலைமுறை அதே வம்சம் அர்ச்சகர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணன் பற்ற பார்த்துட்டு வந்துருக்கீங்க. அப்படின்னா திருவள்ளுவர் வந்து பாஞ்சராத்திர ஆகமம் ஸ்ரீரங்க சம்பந்தம் உண்டாச்சு. அதனால் ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற உற்சவம்லாம் முக்கியமான உற்சவம்லாம் பகல் 10 ராப்பத்து எல்லாமே இங்கேயும் நடக்கும். 2வதாக பெருமாள் திருமலையிலிருந்து வேட்டையாடின்னு வந்திருக்கான். திருவேந்திர உடையானே மூலவரான்னு இருந்திருக்கான். அதனால் திருப்பதியோட சம்பந்தம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, உற்சவரை ஏழை பண்ணணும் இல்லையா, உற்சவரை எப்படி எங்கிறதுக்கு நாம்ளே பிரதிஷ்டை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லி திவ்ய தேசங்கள்லாம் குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒருக்கா உற்சவரை மாற்றுறது உண்டு அந்த காலத்துலலாம். அது மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்கிற உற்சவரை மாற்றிருக்கிறதுனால ஒரு காஞ்சிபுரத்தில் வந்து 7 விக்கிரகம், அதில் 1 பிரசாதமாக வாங்கிட்டு வந்திருக்கார். காஞ்சியிலிருந்து வரதர் வந்துருக்கிறதுனால உற்சவர் காஞ்சிபுரத்துக்கு முன்னே. அதனால தான் மூலவர் உற்சவர் வேறு தனி சன்னிதி இருக்குது. ஒரே பெருமாளாக இருந்தால் மூலவர் வந்து ஒரே கர்ப்பத்தில் எழுதிடுவார். உற்சவர் வேறு மூர்த்தி, மூலவர் வேறு மூர்த்தியாக இருந்தால் வேறு உற்சவருக்கு சன்னிதி இருக்கும். அந்த உற்சவர் சன்னிதி தனியாக இருக்குது. வரதராஜருக்கு காஞ்சிபுரம் சம்பந்தம். அதனால தான் வர 22ஆம் தேதி கருடோத்சவம் உண்டு. காஞ்சியில் இந்த பிரம்மோத்சவத்துக்காக கருடோத்சவம் ஆனாலும் இங்கே வரதர் இருக்காருன்னு அதே நாளில் இங்கே கருடோத்சவம் உண்டு. ஸோ அதனோட சம்பந்தம் அஸ்த நட்சத்திரம் விசேஷம் மாதம். ஸோ அதாச்சு. அடுத்தபடியாக கோஷ்டி நிர்வாகம், கோஷ்டி சம்பிரதாயம்லாம் எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஆயுஷ்வாமியும் மணவாள மாமணிகளும் சந்திச்ச இடம். மணவாள மாமணிகளுக்கு திருவாய்மொழி பிள்ளைகிட்ட ஆச்சாரியனுக்கு வாக்தானம் கொடுத்தாரு. என்னென்னு, எல்லாருக்கும் நிறைய கிரந்தங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கு, மீண்டும் அதிலேயே மொழிகின்னு இருக்கக்கூடாது, அருளிச்செயல்லையே காலத்தை கழிக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படியே இருக்கிறேன்னு சொன்னார். அருளிச்செயல்லையே காலத்தை கழிக்கணும். ரகசிய கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் எழுதினார். ஸ்ரீவச்சனபூஷணம் ஆச்சாரியர்களையும் தத்துவத்திலையும் எல்லாத்துக்குமே வியாக்கியானம் மணவாள மொழிகள் எழுதியிருக்கார். பகவத் விஷயத்தை தான் எங்கும் ஈடு இப்போயில் கடைசிக்கு அரங்கருக்கே ஈடு சொன்னார். அப்படி பரப்பிட்டு வந்தார். அப்பேற்பட்டவர் வியாக்கியானங்கள் எழுதும்போது ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு வியாக்கியானம் எழுத ஆரம்பிக்கும் போது காலக்ஷேபம் கேட்டு ரொம்ப நாளாக இருக்குது. இன்னொரு தடவை காலக்ஷேபம் கேட்கணுன்ற ஒரு ஆசை வந்துருக்கு. அப்போது திருவாய்மொழி பிள்ளை பரமபதம், திருவாய்மொழி பிள்ளை இல்லை. ஸோ யாருக்கிட்ட கேட்குறது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வரும்போது அவருக்கு சமமானவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு நம்பிள்ளை ஈடு வெளியிட்டது திருநாராயணபுரத்தில் மேலக்கோட்டையில். அப்படி ஈடு வெளியிடும் போது அங்கே இருந்தவர்களில் பிரதானமானவா 3 பேர் நம்பிள்ளை கிட்ட. அந்த 3 பேர் யார் யார் அப்படின்னா திருவாய்மொழி பிள்ளை, ஜனன்யாச்சாரியர் ராயசுவாமி, திருவாய்மொழி ஆச்சார். அந்த பகவத்கீதை தனியன்லேயே வருது, ஈடு தனியன்லேயே எடுத்துக்கிறாங்க. ஸ்ரீசைலநாத குரு மாத்ரு குரோத்ரமாபியம் ஸ்ரீசுப்தேசிக வரேண ஜெயஸ்திருதெய்வம் வெக்தடாரி கிருதபாஷ்ய சுசம்பிரதாயோ
விஸ்தாரகேத்து சை வைஷ்ணவ புங்கவேஷம். இந்த ஈடை 3 பேர் மூலமாக தான் வெளியிடணும். நாலூராச்சான் பிள்ளை இங்கே வெளியிட்டது. திருவாய்மொழி பிள்ளை மணவாளன் கொடுத்தார், அது எல்லா இடத்துலையும் பரவிச்சு. ஸோ அதுக்கு சமமான ஜனன்யாச்சாரியர் மேலக்கோட்டையில் எழுந்திருக்கார், இன்னும் எழுந்திருக்கார். அவர்கிட்ட கேட்கணும்னு இவர் நினைக்கிறார். இவர் ஈடு சாக்கியனுடைய பெருமையை கேட்டு உடையவரே மறு அவதாரமாக வந்திருக்காருன்னு எல்லாரும் அவரை நான் சேவிக்கணும்னு சொல்லிட்டு ஆயசாமி ஆழ்வார் திருநகரிக்கு போகணுன்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆழ்வார் திருநகரிக்கு போகணுன்னு மேலுக்கோட்டையில் இருந்தவரை இவர் காவேரி தாண்டி இப்படி மேலுக்கோட்டைக்கு போகணுன்னு ஆழ்வார் திருநகர் 2 பேரும் டேங்கனபுரத்தில் இங்கே ஆகேட்டநாதன் சன்னிதியில் தான் சந்திக்கிறார். சந்தித்த பிறகு ஆச்சாரியாக்கள் 2 பேரும் சந்தித்த பிறகு இங்கிருந்து ஆழ்வார் திருநகரிக்கு தான் போய்ட்றார். மேலுக்கோட்டைக்கு போகல, ஆழ்வார் திருநகரிக்கு போயிட்டு அங்கே 1 வருஷம் 2 வருஷம் இருந்து ஆயுஷ்சாமி மீண்டும் வரியடையவே ஆச்சாரியத்தை அவருக்கு மீண்டும் ஒரு காலக்ஷேபம் பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் அவர் உரை எழுதுகிறாரு. அதனால தான் முடிந்த பிறகு மாமுனிகள் ஒரு தனியன் சமர்ப்பிக்கிறாரு ஆயுஷ்வாமி. ஆச்சாரிய ஹிருதயஸ்யார்த்த சகலா ஏன தரிசிதாக ஸ்ரீஷானுதா சமமலம் தேவராஜம் தவாஸ்ரயே அப்படின்னு இது பெரிய திருமுடி அடைவில் தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தனியனில் அன்வயம் இல்லாமல், ஏன்னா இவர் ஆயுஷ்வாமி அன்றைய நிலையில் கிரஸ்தராக இருக்கார், சுவாமி சன்னியாசியாக இருக்கார். துரியாசிரமத்தில் இருந்து இப்படி தனியன் சமர்ப்பிக்கிறது சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை புகழ்ந்து ஒரு வெண்பா பாடிடுறாரு. ஊரூரில் வந்துதித்த புண்ணியனோ தாராரம் பூங்கமிழும் மகிழ்மார்வன் தானிவனோ தூதுரைக்க வந்தருடுமாளோ அழகிய மணவாளன் எந்த இவர் மூவருளும் யார். இந்த ஸ்லோகம் இப்போவும் திருவள்ளிக்கண்ணியில் போட்டிருக்கேன் மணவாளன் சன்னதிக்கிட்ட. ஆக மேல்நாட்டிலேருந்து வரார், அவர் தமிழில் சமர்ப்பிக்கிறார். இவர் ஆழ்வார் திருநகர் இருக்கார், சமஸ்கிருதத்தை சமர்ப்பிக்கிறார். இது பரஸ்பரம். அப்போ எல்லாரும் பார்த்து பெரிய நம்பியும் எம்பெருமானாலும் சந்தித்த மாதிரி இருந்தது அப்படின்னு எல்லாரும் கொண்டாடினாங்க. அப்படிப்பட்ட இருக்கிறதுனால இந்த வேங்கடாத்திரி சுவாமிகள்லாம் அந்த ஆயுஷ்வாமியினுடைய ஒரு கடாம்பியாச்சார வம்சமே இருந்தாலும், அவர் சைமாச்சாரியராக இருந்தாலும், அவரெல்லாம் ஆயுஷ்வாமி திருவிடை சம்பந்தம் பண்ணிட்டு மணவாளவனையிலே உகந்த ஆச்சாரியர். அவருக்கு ஒரே ஆச்சாரியர் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, பலவிதமான ஆச்சாரியர்கள் இருக்கலாம். உடையவருக்கே 5 பேர் ஆச்சாரியர் உண்டு. பஞ்சாச்சாரிய பதாசித்தான அஷ்டோத்திரத்திலே வருது. ஆனால் சமாசனம் பண்ண பிரதான ஆச்சாரியர்களும் மற்றவர்களும் கிரந்தங்களை சொன்னாலும் உபகாரக ஆச்சாரியர்களும் சொல்கிறோம். ஆக ஆயுஷ்வாமி மணவாளன் உபகாரக ஆச்சாரியராக இருந்திருக்கார். அதனால் நம்மளாம் அங்கே சேரலான்னு இங்கே திருவடி சம்பந்தம் பண்ணிட்டு ஆயுஷ்வாமியாக தான் வந்து இங்கே திருநாராயணபுர சம்பிரதாயப்படி உற்சவங்கள் நித்தியோத்சவங்களை நடத்தினான். அதே மாதிரி கோஷ்டி இங்கே அங்கே நடக்கிற மாதிரி இங்கே இந்த அருளிச்செயல் கோஷ்டி நடக்கணும் அப்படின்னு சம்பிரதாயத்தை திருநாராயணபுரம் மாதிரி நடத்திருக்கார். அதில் இருந்து ஆயமேலம் ஒரு ஃபேமிலியை அவருக்கு ஆயுஷ்வாமிக்கு 3 பேரம்னாரு. அதில் ஒரு ஃபேமிலியை இங்கே கொண்டாந்து அழிச்சுன்னு வந்திருக்கார். நாம் இங்கே அந்த வகையில் வந்து இங்கே இருக்கோம். ஆக கோஷ்டியில் முதல் தீர்த்தக்காரால் இங்கே இருக்கோம். இது நிர்வாகம் ஆக திருநாராயணபுரம் கோஷ்டி நிர்வாகம் ஆச்சு. ஆக 108 திவ்ய தேசங்களில் 4 பிரதானம்னு சொல்கிறோம். கோயில் திருமலை, பெருமாள் கோயில், திருநாராயணபுரம். அந்த 4ம் உருமிடராக கலந்திருக்கிற இடமாக இந்த அபிமான க்ஷேத்திரம் இருக்குது. அப்பேற்பட்ட இடத்துல அதுவும் இல்லாமல் சில இடங்களுக்கு பாடல்கள் நேரடியாக பாடல் என்றாலும் சூச்சகமாக பாடப்பட்டதை எடுத்துக்கொள்ளலாம்னு ஆச்சாரிய வச்சனம் இருக்குது. அதுக்கு உதாரணமாக எம்பெருமானார் இந்த காலத்தை ஒத்துக்கலைனாலும் எம்பெருமானார் மணவாளமாவனெல்லாம் அதை நிர்வகித்து காட்டியிருக்கார். எப்படின்னா திருநாராயணபுரத்துக்கு ஒருநாயகமா என்ற பாசனம் இந்த நாராயணக்கே சுகம் அப்படின்னு எம்பெருமானார் ஆழ்வார் இந்த ஊரை சொல்லலைனாலும் இந்த ஊருக்கு தான் தகும் அப்படின்னு எம்பெருமானார் சமர்ப்பித்தார். உரிமை உண்டா அப்படின்னு உரிமை உண்டு. எப்படி இருக்குன்னு அப்பாவுடைய சொத்து பையனுக்கு வரும், அவன் எப்படி வேணாலும் செலவு பண்ணலான்ற மாதிரி பித்திருத்தனத்தை புத்திரன் விநியோகம் கொள்ளுமா அப்போலே சமர்ப்பித்தார். ஏன்னா ஈன்ற முதல் தான் என்றும் வைம்பால் வார்த்தை இதத்தான் என்றும் இவரை அந்த அதே மாதிரி மறு அவதாரமாக இருக்கிற மணவாள மாமுனிகள் மன்னார்குடிக்கு பாத்திரம் கிடையாது, தனியாக பாடலை இல்லையா. ராஜமன்னார் கோயில் மன்னார்குடிக்கு தீர்ப்பாறையாமல் இந்த பாத்திரம் இந்த மன்னார்குடிக்கே தகவல்னு மணவாள மாமுனிகள் சமர்ப்பித்தார். ஆக அப்படி நியமிக்கொண்டு அப்படி நியமிட்டு மேல் திருப்பத்தில் இருக்கிற 2 ஜீயர்கள் உடையவர் காலத்தில் மேலே ஜீயரியும் மணவாள மாமுனிகள் காலத்தில் சின்ன ஜீயரியும் அங்கே நியமித்தார். 2 பேர் பெரிய ஜெயர் சின்ன ஜெயர் 2 பேர் திரும்ப கைங்கரிய ஜெயர்கள் உண்டு. அந்த பெரிய ஜெயராக இருந்த சாது ராமானுஜ ஜெயர் என்றவர் இங்கே ஏழி மங்களாசாசனம் பண்ணும்போது இந்த திவ்யதேசத்துக்கு எந்த குறையும் இல்லாத இடம்தான்
இந்த சம்பிரதாயம் கலந்த இடமா இருக்குது. அதனால தான் சூச்சகமாக ஆண்டாள் கூறிய இடம் இதுவே அப்படின்னு ஒரு பாசனத்தை ஒரு சூச்சகமாக இதுக்கு குறிப்பிட்டார். எப்படின்னு சொன்னால், ஆண்டாள் பாசனம் ஆரம்பிக்கிறார் 143 பாசனம். அதுக்கு நாச்சாரத்தின்படி ஆரம்பிக்கும்போது கையொரு திங்களம் தரைவிளக்கு கண் மண்டலமிட்டு மாசன் உன்னார் ஐயனுன் மணர் கொண்ட தெருவணிந்து அழகரு கலங்கரி தனங்க தேவா குய்யவு மாங்களோ என்று உன்னையும் உம்பியையும் சொல்லும் வெய்யதோர் தடவுமி சக்கரக்கை வேங்கடவர்க்கென்ன விதிக்கிட்டியேன்னு ஆரம்பிக்கிறார். ஸோ வேங்கடவர்க்கென்ன விதின்னு ஆரம்பிக்கிறார். பெருமாளுக்கு வேங்கடவருக்கு தான் பூ கொடுத்ததா தான். அப்புறம் அரங்கன் அங்கேயே இருக்கான் கொடுத்தாரு, கலந்தது வேற. அங்கேயும் திருவண்ணாமலை வேங்கடம் தான் இருக்காங்க பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில். திருப்பதிக்கு மாலை போடுறது, திருப்பதியிலேருந்து மாலை வருது ஆண்டாளுக்கு இல்லையா. ஆக வேங்கடவர்க்கென்ன விதின்னு ஆரம்பித்தார். கடைசியில் முடிக்கும்போது பாசனத்தை பட்டிமேந்தோர்க்காரேரு கடைசி வந்து ஒவ்வொரு இதுலையும் வேட்டையாடி வருவானே அப்படின்னு தான் சொன்னாங்க. அது வேட்டை வந்து கண்ணன் வேட்டையை சொல்லியிருந்தாலும் திருவேங்கடமுடையான் வேட்டையானதான் இந்த ஒரு புராணம் தான் இருக்குது. அதனால் புராணோக்தமாக ரிஷிகள் அந்த இந்த வேட்டையாடுகிறானுக்கு அந்த பாசனம் தகும் அப்படின்னு சொன்ன கடைசியில் நாட்டைப்படையன் பயன் முதலார் தந்தன் அலிர்மா அமலருந்து வீட்டை பண்ணி விளையாடும் விமலம் தன்னை கண்டேனே காட்டை நாடி தேனுகரும் களிரும் புல்லும் உடன்படிய வேட்டையாடி வருவானே விருந்தாவனத்தை கண்டுவோமேன்னு ஆண்டாள் முடித்தார். ஸோ வேங்கடவர்க்கென்ன விதி என்று ஆரம்பித்து வேட்டையாடி வருவானை கண்டோம்னு சொன்ன தாயார் சொன்ன வார்த்தை வேங்கடவன் வேட்டையாடி வந்திருக்கிற இடமாக இந்த இடம் தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு அந்த பரிபூர்ண அனுத்தியம் உண்டு. ஆக இங்கே 4 திவ்யதேச அனுபவமும் உண்டு, ஆழ்வாராச்சாரியர்களுடைய அனுபவம் உண்டு, ஆயுஷ்வாமி மனமாவனுடைய கிருபையும் உண்டு. அதனால் எல்லாரும் வந்து இங்கே பகவத் கைங்கரியும் மங்களாசாசனத்துக்கு ஆளாகணும் அப்படின்னு முடிச்சிருக்கேன். ஆக ஏதோ எத்தனை சொல்லியிருக்கேன். அதனால் மங்கள ஸ்லோகம் சொல்லலாம். கண்வஸ்து பிரசன்னாய டேங்கணே புரவாசினே மிருகயாநாத தேவாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத்யதுசைலாதிபதே சைலம் க்ஷீரகைங்கர்யசாலினே ஸ்ரீசானுதாச குரவே தேவராஜாய மங்களம். சன்னதிக்கு எப்படி வர்றது, அதாவது ஒசூர்லேருந்து எப்படி வர்றது, எது ரூட்டு எப்படி வர்றது சொன்னேன். வழியா வழி அதாவது இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுன்னா பெங்களூர்லேருந்து இல்லை ஆக்சுவலாக வந்து ஓசூர் வந்துட்டு ஒசூர்லேருந்து வர்றது சுலபம். ஒசூர் வந்து மெயின் ரோட்டில் இருக்குது, மெட்ராஸ் ரோட்டில் அப்புறம் சேலம் ரோட்டில் இருக்கும். ஒசூர் மெயினில் இருக்குது. ஒசூர் நல்லா வளர்ந்துருக்கு, தெரியாதவ யாரும் பெரிய நகரம். ஒசூரில் இருந்து 25 கிலோமீட்டர் தான், 16 மைல். அடிக்கடி 4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. ஒசூர் வந்து சொந்த வண்டியில் வந்தாலும் வரும், இல்லை சொந்த வண்டியில் வருவா. இந்த ரோடு எல்லாமே வேறு, இப்படி வராளா அப்படி வராளான்றதை வச்சு சொன்னேன். தமிழ்நாடு சைட்லேருந்து வந்தால் தருமபுரியிலேருந்து நேராக கோயிலுக்கே வரலாம். இந்த மாரண்டள்ளி பஞ்சப்பள்ளி வழியாக, பாலக்கோடு மாரண்டள்ளி பஞ்சப்பள்ளி வழியாக வந்தால் நேராக கோயிலுண்டே வருது வழி. அப்புறம் இப்படி ஒசூர் போகலாம். அது ஒரு அப்படி வந்தால். இல்லை மெட்ராஸ் சைட்லேருந்து கிருஷ்ணகிரியிலேருந்து ராயக்கோட்டை டிங்கினிக்கோட்டை வந்துடலாம். ஸோ ஒசூர் வரணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அது நேஷ்னல் ஹைவே ஸ்பீடாக வரலான்னு அதில் வரலாம் அப்படின்லாம். இல்லை மேல்நாட்டில் இருந்தெல்லாம் வரேன் அப்படின்னா பெங்களூர்லேருந்து வர்றது சுலபமாக இருக்குது. ஆய ஜெகநாத ஸ்ரீசானதாசன் அப்படின்றது. ஸ்ரீசானதாசன்ன்றது ஆயுஷ்வாமி பேர், ஆச்சாரியர் பேர் வைக்கணும்னு நினச்சேன். நான் பிறக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் வடதேச யாத்திரை போயிருந்தா, குழந்தை பிறந்தது பூரில் இருந்ததுனால பூரி எம்பெருமானார் உகந்த இடம், திருப்பூர்ணம் பூரி எல்லாம். பூரி அவங்க குழந்தைக்கு இந்த பேர் வச்சிடணும்னு அவள் அங்கே ஆசைப்பட்டுருக்கா. வந்து சொன்ன பிறகு நாமக்கரணம் மட்டும் 2 விட வேண்டாம் அப்படின்னு ஜெகநாத ஸ்ரீசானதாசன் அப்படின்னு பேர் வச்சுருக்கா. பெரியவா வச்ச பேர். அதனால் நீளமாக இருக்கிறதுனால சீக்கிரம் பேரை சொல்லி யாரும் கூப்பிட மாட்டா. அது ஒரு நன்மையும் இருக்குது. ரெண்டாவது ஆஃபீஸில் எங்களை ஒரே பேரில் ராமன் 4 பேர் இருந்தால் இவருக்கு மாறி போச்சுன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீளமாக இருக்குது பேர், ஏதோ அது மாதிரி அமைஞ்சிருக்குது. இது இருக்குது. அது வந்து இங்கே இருக்கும். அடிக்கடி வாரம் இந்த பக்கம் வரும்போது வாரம். உகாதி டைமில் பிரம்மோத்சவம் நடக்கிறது. உகாதி ஆகி அடுத்த அஸ்த நட்சத்திரம் தீர்த்தம், பூர்வபல்குனி நட்சத்திரம் திருத்தே உகாதி ஆனதுல இருக்கு. உகாதி வந்து உத்திரட்டாதி அல்லது அஸ்வினியில் வரும். உத்திரட்டாதி ரேவத்தில் தான் வரும் உகாதி பண்டிகை, சம்பத்சராதி. அன்னைக்கு உற்சவம் ஆரம்பித்தா அடுத்த பூர்வபல்குனி உபா நட்சத்திரத்துக்கு திருத்தே அஸ்த நட்சத்திரத்துக்கு இது. தாயார் வந்து ஆவிர்பாவமானது ஆடிப்பூரத்தில் தான். அதனால் ஆடிப்பூரமே தாயார் நட்சத்திரம் தான். தனியாக ஆண்டாள் சனிஞ்சு இருக்காது. நீங்கள் போய் பார்த்துருந்தேன். திருநாராயணபுரத்துலையும் அப்படியே திருநாராயணபுரத்துலேயும் தாயாருக்கு 10 நாள் உற்சவம் ஆடிப்பூரம் தான்.
அதே மாதிரி இங்கேயும் தாயாருக்கு 13 நாள் உற்சவம். பூரத்துக்கு முன்னே இருக்கு 10 நாள், அப்புறம் 3 நாள். நாங்கள் 13 நாள் இங்கே இது நடக்கும். ஆக ஆடிப்பூரத்துலேயும் இந்த எண்ணிக்கை வரலாம். அது மாதிரி ஆழ்வாராஜ திருநட்சத்திரங்கள் எல்லாம் நடக்கிறது. எல்லாத்தையும் இப்போ போன 12ஆம் தேதி உடைய திருநட்சத்திரம் நடந்தது. வர 22ஆம் தேதி நம்மாழ்வார் திருநட்சத்திரம் இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் கலந்துக்கலாம். இல்லை இதுக்காகவே வரனாலும் தாராளமாக ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரலாம். அது மாதிரி இருக்குது. என்ன இது பண்ண நீங்கள் வந்தீங்கன்னா இருக்க தேர்லெல்லாம் இங்கேயே தயாராதனா இருது. எல்லாம் இது பண்ணலாம். இன்னும் எம்பரமான குறைவின்றி மனம் நிறைந்து எழுதியிருக்கான். வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே சுதர்சனர் இருந்தார் இல்லையா? ஆமாம். இல்லையா? புத்தூர் சுவாமி அப்படியே அவர் இது மாதிரி இப்படி தோபசாமி இப்படி சொல்லுவார் அப்படி சொல்லுவார்னு பேச்சுவார்த்தை பேசும்போதெல்லாம் எடுத்து காட்டுவார். அண்ணன் கோடிட்டு காட்டுவார். அப்படியே அதனால் ஒரு நாமளும் திண்டுக்கலுக்கே நான் போனதில்லை. போனால் சுவாமியை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. இப்போ அவருடைய திருவரசு இருக்குது, சன்னதி பக்கத்தில் பெருசாக பண்ணி தோப்புக்குள்ளே சாமி இருந்த இடத்துலேயே அப்படியே இருக்குது.